ஒரு திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி நிறைய வரவேற்பு பெற்றாலும் அந்த ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட 20 வருடம் கழித்தும் அந்த திரைப்படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தால் இப்படி இருக்கும். அந்த வகையில் தான் கில்லி திரைப்படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் போய் கொண்டிருக்கு. ஏன்னா அந்த திரைப்படத்தில் விளையாட்டு, காதல், காமெடி, அப்புறம் பார்த்திங்கன்னா பாடல்கள் எல்லாமே 100 to 100% கொடுத்துருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது இப்போ ரீரிலீஸ் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னால் வேறு லெவலில் பட்டி தொட்டியங்கும் பட்டையை கிளப்பியிருக்குன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வளோத்துக்கு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரியான ஒரு ரீரிலீஸ் மூவியே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரசிகர்கள் உலகமெங்கிலும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதனை தவிர்த்து ஒரு அருமையான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்னென்ன செய்ய பார்த்தீங்கன்னு சொன்னால் கில்லி திரைப்படம் இன்னுமே கூட ப்ரீ புக்கிங்கில் கிட்டத்தட்ட தாறுமாறாக வசூல் சாதனை செஞ்சு கொண்டு இருக்கான். அதாவது இந்த புக் மை ஷோ, இந்த ப்ரீ புக்கிங்னு சொல்லக்கூடிய புக் மை ஷோவில் இதுவரை பார்த்தீங்கன்னா எத்தனை டிக்கெட் விற்றுப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்க போகிறோம். கில்லி படத்திற்கு மட்டுமே 314.19K டிக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா புக்கிங் செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கு இந்த புக் மை ஷோவில் வேர்ல்டு வைடாக. ஸோ அதை நீங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே டிக்கெட் ப்ரீ புக்கிங்கில் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. இந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கில்லி திரைப்படம் அதாவது ரீரிலீஸ் ஆகி 1 வீக் ஆகியும் இன்னுமே மக்கள் கொண்டாடிக்கிட்டு வராங்க.